பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம் ஜூலை 3 மோசடியை தொடங்கிய சார் பதிவாளர் பாலச்சந்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் சிவசங்கரி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து பத்திரப்பதிவுத்துறை அதிரடி நடவடிக்கை. பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டினிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜஸ்டின் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆவணங்கள் சேகரித்து அவர் மீதான பழைய வழக்குகளையும் விசாரித்து வருகின்றனர். 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. தொடர் அமளி காரணமாக இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. आप उनको मौका देंगे नहीं देंगे आप सोचिएगा इस तरह ये प्लेकार्ड लेके आना पहली बार कई बार बोल चुके हैं इट इज अगेंस्ट द नॉर्म्स ऑफ द पार्लियामेंट. यू कैन नॉट डू दिस. अगर आप इसी तरह चलते हैं तो कैसे आगे चलेगा. सभा की कार्यवाही 2 बजे तक के लिए स्थगित की जाती है. But because the appeal remains unheard for too long, the House will meet again at 2 p.m. today. மாநிலங்களவைக்குள் பதாகைகளை எடுத்து வந்த எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அவைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கடும் எச்சரிக்கை. கடுமையான நடவடிக்கையை எடுக்க வைத்து விடாதீர்கள் என்றும் காட்டம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணையை கட்டக்கூடாது, காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். நீர்நிலைகள் விவசாயத்தை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம். காவிரி ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் சிறப்பு பூஜைகள் செய்தும் புதுமண பெண்கள் மாங்கல்ய கயிறு மாற்றியும் வழிபாடு. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் நீராடியும் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கு நாளை முன்னிட்டு பெண்கள் மாங்கல்ய கயிற்றை பிரித்து புதிய கயிற்றில் கோர்த்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொது தரிசன வழியில் சுமார் 3 மணி நேரமும் கட்டண தரிசன வழியில் சுமார் 2 மணி நேரமும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோட்டில் 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்தனர். காவிரியில் தண்ணீர் வராமல் வறண்டு கிடப்பதால் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள ஷவர்களில் பக்தர்கள் நீராடினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் விற்பனை அமோகம். மல்லிகை கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை மற்றும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.